மலை மாடுகளும் கிடை மாடுகளும் சின்ன கண்ணா இருக்கிறப்பவே அது உடம்புல வந்துட்டு தொடையிலேயே இல்லை நெத்தி பகுதியிலேயே சூடு போட்டுறாங்க. அது வந்துட்டு ஒன்று அவங்க இன்ஷியலாக இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு வடிவமாக இருக்குது, அது வந்துட்டு சூடு போடுறாங்க. சூடு போடுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடு வந்துட்டு மலையில் மேயிறப்ப அதிகமாக வந்துட்டு எல்லா காலநிலையுமே தாங்கிக்கணும். வெயில், அதிக மழை, குளிர் எல்லாத்தையுமே தாங்கணும். அப்படிங்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், நோய் வந்து அவ்வளோ சீக்கிரம் அண்டிராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள தேவையில்லாத அந்த கொழுப்பு நீர்லாம் வந்துட்டு அந்த சூட்டு மூலியமாக வெளியேறிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்துட்டு அடையாளம் காண்றதுக்காக இது வந்து வெளில பார்த்தோம் அப்படின்னா இந்த கிடமாடுன்னு அடையாளப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்குள்ளேயே மாடு வந்து மேய்க்க போகிற இடத்துல மாறிடுச்சு அப்படின்னா ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக சூடு போடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில காரணங்கள் வந்துட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இது மட்டும்தான் ரீசனாக இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சரியா, எனக்கும் வந்துட்டு இது ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வி தான். இது மட்டும்தான் காரணம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அப்படி வேறு ஏதாவது காரணம் இருந்துச்சு அப்படின்னா யாருக்காவது தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.